இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின் இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுறதா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃபோர்ஸ் எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன் இதை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும்? ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில தான் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அதனால நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? கண்டிப்பா இதோட டைமென்ஷன்ல சேஞ்ச் ஆகும். இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட்டை பொறுத்து, அந்த ஃபோர்ஸோட அளவை பொறுத்து இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஆகும். அது வந்து லென்த், பிரெத், திக்னஸ் ஏதாவது ஒரு டைமென்ஷன்ல இட் வில் பி சேஞ்ச் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல படும்போது அந்த மேக்னிடியூட்டை பொறுத்து அந்த மெட்டீரியல் என்ன பண்ணும்? டிஃபார்மேஷன் ஆகும். டிஃபார்மேஷன்னா என்ன? அதோட டைமென்ஷன்ல சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதோட லென்த்ல சேஞ்ச் ஆகலாம், பிரெத்ல சேஞ்ச் ஆகலாம், திக்னஸ்ல சேஞ்ச் ஆகலாம், டயாமீட்டர் இருந்துச்சுன்னா டயாமீட்டர்ல சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமென்ஷன்ல சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃபார்மேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல, அந்த டிஃபார்மேஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மெட்டீரியலோட நேச்சர் பொறுத்து இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட்டை பொறுத்து இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ 10 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னா 10க்கும் அடுத்து 15 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க. ஸோ எது கம்மியா இருக்கும்? 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதோட டிஃபார்மேஷன் கம்மியா இருக்கும். 50 ஆக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட டிஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ மேக்னிடியூடோட அளவு அதிகமாகும் போது அதனால உருவாகக்கூடிய அந்த விளைவு, அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது உள்ள என்ன ஆகும் ஆப்ஜெக்டுக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதனால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் நியூட்டனோட லா படி பார்த்தீங்கன்னா தேர்ட் லா படி பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி ஏ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு இடத்துல ஃபோர்ஸ் இருந்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ற மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் வந்து சேம் அளவான மேக்னிடியூட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்போது உள்ள என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்து உள்ள கிரியேட் ஆகுது. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ புரியுதா ஏன் நான் இன்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்ட்டு? ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 2 விதமான ஃபோர்ஸ் இருக்கு. அதனாலதான் நான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? இதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அந்த மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா நான் வந்து திரும்ப ரெக்கவர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேம் மேக்னிடியூட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அதுதான் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அதைத்தான் நம்ம ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ். அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நீங்க கால்குலேட் பண்ணோம்னா லோடு பை ஏரியா அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ லோடு பை ஏரியா, லோடுங்கிறது என்ன? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஏரியா அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஜெக்டோட ஏரியா. அதை நீங்க மீட்டர் ஸ்கொயர்ல எடுத்துக்கலாம், மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல எடுத்துக்கலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கூட எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம கால்குலேஷனுக்கு மீட்டர்ல தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது யூனிட் வந்து எடுத்துக்குவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டா எடுத்துக்குவாங்க. இந்த நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரை வந்து நம்ம பாஸ்கல் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க, ml-1 t-2 அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அதாவது நமக்கு லோடோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். புரியுதுங்களா? அதே மாதிரி ஏரியா பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், அதே மாதிரி மீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு கிலோகிராம்
கிலோகிராம் டிவைடிங் பை மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் மாறும். கிலோகிராமுக்கு எம் வரும், மீட்டர் பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது இருக்கு, அதே மாதிரி செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டி. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம் எல் -1 டி -2 அப்படிங்கிறது புரியுதுங்களா. ஸோ எம் எல் -1 டி -2. ஸோ இந்த மாதிரி தான் டைமென்ஷன் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது 3 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒன்று டென்சைல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரெயினுக்கு நம்ம அடுத்து வரலாம். இப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல லோடு ஆக்ட் ஆகுச்சு அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது டீஃபர்மேஷனுக்கு உட்படும். அதனால பார்த்தீங்கன்னா அதுல டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சிலிண்டர் எடுத்துக்கலாம். அந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் வந்து அவுட்வேர்டா அந்த சென்டர் பாயிண்ட்டை விட்டு வெளியில நோக்கி போற மாதிரி பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு வைங்களேன். அதான் அந்த லோடை வந்து டென்சைல் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோர்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அதர்வைஸ் டென்சைல் லோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டென்சைல் ஃபோர்ஸ் ஆர் டென்சைல் லோடு. லோடு அப்படிங்கிறது ஃபோர்ஸ் தான், ஓகேவா. லோடு அப்படின்னா ஃபோர்ஸ், வெயிட் இதெல்லாம் சொல்லலாம். டென்சைல் லோடு அப்படிங்கிறது சரி. இந்த மாதிரி இழுக்கும் போது என்ன ஆகும், இந்த மெட்டீரியல் அந்த லென்த்ல இருந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா. இனிஷியலா பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட லென்த் வந்து எல் அப்படின்ட்டு இருக்கு. ஃபைனலா இந்த மாதிரி வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட லென்த் வந்து எல் பிளஸ் டெல்டா எல் இருக்கு, புரியுதுங்களா. அது என்ன டெல்டா எல்? டெல்டா எல் அப்படிங்கிறது எவ்வளவு சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறதா நீங்க டெல்டா எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இனிஷியலா இருந்துச்சு இல்லையா, அதை வந்து ஒரிஜினல் லென்த்னு எடுத்துக்கோங்க. எல் பிளஸ் டெல்டா எல் அப்படிங்கிறது ஃபைனல் லென்த். அப்போ டெல்டா எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த், சேஞ்ச் இன் லென்த். இதே மாதிரி நீங்க டயாமீட்டர்லயோ திக்னஸ்லயோ அது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டெல்டா டி டெல்டா பி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும், புரியுதா. ஸோ இப்போ எல் அப்படிங்கிறது என்ன, ஒரிஜினல் லென்த், ஒரிஜினல் லென்த். இது எல் பிளஸ் டெல்டா எல் அப்படிங்கிறது ஃபைனல் லென்த். அதே மாதிரி டெல்டா எல் அப்படிங்கிறது என்ன, சேஞ்ச் இன் லென்த். ஸோ எவ்வளவு லென்த் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது டெல்டா எல், புரியுதா. ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலிண்டர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் அந்த மெட்டீரியல்ல டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது உள்ள கிரியேட் ஆகக்கூடிய ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை நீங்க டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம், புரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ல 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் வந்து 2 சைடு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சென்டரை விட்டு அவுட்வேர்டா வந்து வெளிநோக்கி போற மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகணும். ஸோ இதோட மேக்னிடியூட் எப்படிப்பா கால்குலேட் பண்ணுவீங்க, ஸோ இதையும் வந்து சிக்மான்னு தான் சொல்லுவாங்க. இதுல சொல்லக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எஃப் டிவைடிங் பை ஏரியா, எஃப் டிவைடிங் பை ஏ அப்படின்ட்டு தான் நீங்க எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க இல்லையா, இந்த இடத்துல பின்னு எடுத்துருக்கோமா, ஓகே. அப்ப இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக பி அப்படின்னு எடுத்துக்கலாம், லோடு வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதே ஃபார்முலா தான். ஸோ சிக்மா ஈக்குவல் டு பி பை ஏ தான், புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்ரசிவ் லோடு, இந்த இடத்துல டென்சைல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய லோடு வந்து டென்சைல் லோடு, புரியுதா. ஸோ இப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சிலிண்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சிலிண்டர்ல இந்த சென்டர் பாயிண்ட்டை நோக்கி டுவோர்ட்ஸ் த சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. 2 சைடும் வந்து ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் தான். அப்படி ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட லென்த் அப்படிங்கிறது சுருங்குது இல்லையா. இதை நீங்க எக்ஸ்பெரிமெண்டா பார்க்கணும்னா உங்களோட எரேசர் எடுத்துக்கலாம். பெரிய எரேசர் இருக்கும், அந்த பெரிய எரேசர்ல நீங்க இழுத்து பார்க்கும்போது ஸ்ட்ரெச் ஆகும், அழுத்தி பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஆகும், புரியுதா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனிஷியல் லென்த் வந்து எல், எல் அப்படிங்கிறது இனிஷியல் லென்த். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் டெல்டா எல்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எல் அப்படிங்கிறது எவ்வளவு சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது, புரியுதுங்களா. ஸோ இது வந்து எல் அப்படிங்கிறது இனிஷியல் லென்த்தா எடுத்துக்கோங்க, எல் மைனஸ் டெல்டா எல் அப்படிங்கிறது ஃபைனல் லென்த்தா எடுத்துக்கோங்க, புரியுதுங்களா. ஸோ டெல்டா எல் அப்படிங்கிறது என்ன, எவ்வளவு சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது, புரியுதுங்களா. ஸோ கேபிட்டல் எல் அப்படிங்கிறது ஒரிஜினல் லென்த். இந்த இடத்துல இது வந்து ஒரிஜினல் லென்த், இது வந்து ஃபைனல் லென்த். அதே மாதிரி டெல்டா எல் அப்படிங்கிறது இந்த இடத்துல
எவ்வளவு சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது, சேஞ்ச் இன் லென்த். ஸோ டென்சைல் லோடு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்து கம்ப்ரசிவ் லோடு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட லென்த் வந்து கம்மியாகும். ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேசஸ்லையுமே சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ஃபோர்ஸ் டிவைடிங் பை ஏரியா தான், அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரே ஃபார்முலா தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சிக்மா அப்படிங்கிற நோட்டேஷனால நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெயினை வந்து ஸ்மால் இ அப்படிங்கிற நோட்டேஷனால நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்மால் இ வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணீங்கன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கணும். அதோட ஃபார்முலா என்ன, சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரெஸ் விட்டுட்டோம். மூணாவது ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் தான். பட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், ஒரு சிலிண்டர் இருக்கு. சிலிண்டரோட டாப் சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டா வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பாட்டம்ல பாருங்களேன், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர்ல அப்ளை ஆகுது. சிலிண்டர் மட்டும் இல்லை, வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி ஆக்ட் ஆகும்போது பேரலல் டு த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே கண்டிப்பா பேரலா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இந்த பேரலா இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த இடத்துல டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னால ஒரு டிஃபார்மேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன், இது இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு தீட்டா ஆங்கிள் வந்து இன்க்ளைனா திரும்பி இருக்கு. இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளவு சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது, புரியுங்களா. ஸோ எவ்வளவு, அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. ஸோ மேல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து பர்டிகுலர் ஆங்கிள் நகர்ந்துருக்கு இல்லையா. ஸோ டாப் சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸஸ் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஆக்ட் ஆகும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி டிஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்னன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா லோடு பை ஏரியா தான். லோட் பை ஏரியா அப்படிங்கிறது மட்டும்தான் கான்ஸ்டன்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். பட் இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் பாருங்களேன், டெல்டா எக்ஸ் டிவைடிங் பை எல் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இந்த இடத்துல டேன் தீட்டாவை நீங்க எடுக்கணும். ஸோ டேன் தீட்டா எடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் டெல்டா எக்ஸ் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த், புரியுங்களா. டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து லென்த். ஸோ லென்த் ஆஃப் த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, எல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க, புரியுதா. ஸோ டெல்டா எக்ஸ் டிவைடிங் பை எல் ஈக்குவல் டு டேன் தீட்டா. பட் வந்து சியர் ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த டேன் தீட்டா அப்படிங்கிறது வெரி வெரி ஸ்மால் வேல்யூவா இருக்கும். அதனால தீட்டா அப்படின்ட்டு மட்டுமே எடுத்துக்குவாங்க. ஸோ தீட்டா ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் டிவைடிங் பை எல் அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன் டேன் தீட்டா எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டேன் தீட்டாவோட வேல்யூ வந்து வெரி வெரி ஸ்மாலா இருக்கும். அதனால டெல்டா எக்ஸ் டிவைடிங் பை எல் ஈக்குவல் டு தீட்டா அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்குவாங்க. இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ் பாருங்களேன், லென்த்ல வந்து சேஞ்சஸ் ஆகல. பட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்க்ளைனா மட்டும்தான் திரும்பி இருக்கு. அதனால இதை வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ லென்த்தை தவிர மறுபடியும் வேற எந்த ஸ்ட்ரெயின் இருந்தாலும் அதை வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ராலிக் கம்ப்ரஷன் வந்து நடத்துறாங்க. ஸோ ஒரு பால் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பால் இருக்கு. அந்த பால்ல ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன். அந்த பால்ல சுத்தி ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. ஈக்குவல் ஃபோர்ஸஸ் தான் எல்லா பக்கமே. அப்படி ஆக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம்ல சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ இனிஷியலா ஒரு வால்யூம் இருக்கும். அந்த வால்யூம் மட்டும் ஃபைனலா பார்த்தீங்கன்னா டெல்டா வி வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. இந்த டாட்டர் லைன்ல போட்டுக்கிறது வந்து நியூ வால்யூம். ஸோ இந்த பிளாக் கலர் லைனை வச்சு ஒரு வால்யூம் நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி ப்ளூ கலர் லைனை வச்சு நீங்க ஒரு வால்யூம் எடுக்கலாம். ஸோ இனிஷியல் வால்யூமா V1 எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பிளாக் கலர் பவுண்டரி இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு வால்யூம் வரும், அது V1. ப்ளூ கலர் ஒரு லைன் வருது இல்லையா, அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா V2. அதோட பவுண்டரியை வச்சு ஒரு வால்யூம் எடுத்தீங்கன்னா V2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இனிஷியலா பார்க்கும்போது V1 வால்யூம்ல இருந்து ஃபைனலா V2 வால்யூமுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ எவ்வளவு குறையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்டா வி அளவுக்கான வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு. எதனால குறையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் ஃபோர்ஸஸ்னால இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. ஏன் ஹைட்ராலிக் ஃபோர்ஸஸ்னால குறையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்குறோம்.
அந்த ப்ரெஷர்னால இந்த இடத்துல கம்ப்ரஷன் ஆயிருக்கு. ஸோ வால்யூம் வந்து இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க எந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல யூனிஃபார்மா அந்த ஃபோர்ஸஸ் வந்து எல்லா சைட்லையுமே அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாடி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா டீஃபார்மேஷன் ஆகும்போது உள்ள இன்டர்னல் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் ஏரியா இஸ் கால்ட் அஸ் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்கும். ஸோ சிக்மா ஈக்குவல் டு இந்த இடத்துலையும் P/A அப்படிங்கிறதா. பட் லோட இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் ப்ரெஷர் ஆர் ஹைட்ராலிக் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ ஏரியா இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாக லோடு பை ஏரியா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ்னால உருவாக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா டெல்டா வி டிவைடிங் பை வி அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டெல்டா வி டிவைடிங் பை வி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடிங் பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடிங் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஹூக்ஸ்ல பற்றி பார்க்கலாம். பாய்.